சொல்றாங்களே விடுறது இல்லன்னு. அப்புறம் அதாவது என்னன்னா சூழ்நிலை கைதியா இருக்கிறவங்கள நீங்க உபயோகப்படுத்திருக்கீங்க, அவ்வளவுதான். இதுக்கு செக்ஷன் 17 படி கண்டிப்பா 3 வருஷம் சிறை தண்டனை இருக்கக்கூடிய ஒரு குற்றம் தான் இது. இப்போ இதுல தாசில்தாரோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் இவங்களுக்கு ஒரு ரிலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சுன்னா அவங்க வாங்கின பணத்தை கூட திருப்பி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு ஹரியானா பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்கோரியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தலைமுறையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை அங்கே இருக்கிற ஒரு சமூக ஆர்வலர் ஒரு லெட்டர் எழுதி சுப்ரீம் கோர்ட் அனுப்புறாரு. அதை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணி இவங்க இருக்கிற எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பணம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நீங்கள் தான் வேலை பார்க்கணும். இப்போ 2 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆனாலும் அவங்களால அந்த கடனை அடைக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவங்க கிட்ட பணமே இல்லை, சொல்லிட்டு போல சொல்லாம போல காசு கேட்டாங்க கொடுத்தேன், அப்புறம் என்ன ஃப்ரீயாவா கொடுக்குறீங்க? இன்னைக்கு இந்த செல்போன்லாம் இல்லைன்னா இவங்க வந்திருக்காது. 20 வருஷம் ஆனாலும் சரி இவங்க இதே மாதிரி அந்த காசு கட்டிக்கிட்டு நீங்க ஏதோ ஒரு ஐசோலேட்டடான ஒரு பிளேஸ்ல வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு சிட்டி தொடர்பு கிடையாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏதோ பையன் பாருங்க 16 வயசு வரும்போது நான் வேணான்னு சொன்னேன் சார். அவங்க தானே சார் வராங்க. சரி இது இவரு கேளு சார், அவங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? இவரு தான் கூட்டிட்டு வந்து விட்டாரு. நான் அவங்கள போய் நீ வாப்பா வேலைக்கு நான் காசு தரேன்னு சொல்லியிருந்தா அதுவே ஒரு சென்டிமெண்டல் லாக் தானே சார். பாத்தீங்கன்னா இதுவே ஒரு சென்டிமெண்டல் லாக் பண்ற மாதிரி தானே. இவங்க வேலை பார்த்ததுனால யாருக்கு பிரயோஜனம்? யாரு பலன் அடைஞ்சிருக்கா? இவங்க உழைப்பால யாரு வளர்ந்துருக்கா? இவங்க உழைப்பு யாருக்கு சார் பிரயோஜனம்? இந்த மனுஷன் ஒரு மனுஷனோட உழைப்பு இந்த 8500 ரூபாய் சம்பளத்துக்காக ஒரு மனுஷன் உழைச்சிக்கிட்டே இருக்காருன்னா அதெல்லாம் யாருக்கு பிரயோஜனம்? அவர் வேற எங்க வேலை பார்த்தாரு? அவர் சமுதாய சேவை பண்றாரா இல்ல அவருக்காக தோட்டம் வச்சு விவசாயம் பண்றாரா? எல்லா உழைப்பும் உங்களுக்கு தானே கொடுத்துருக்காரு. இவ்வளவு தூரம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாரு. உடலால ஆல்ரெடி ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு. இவ்வளவு எதுக்காக செய்யறாரு? தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு செஞ்சிருக்காரு. ஆனாலும் அவரால் முடிஞ்சிருக்கா? முடியலையே. அவர் உழைப்பால பயனடைய ஒரே நபர் நீங்க மட்டும்தான்.